ஹாய் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். இதுக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறதாங்க ஒரு சுவையான ரெசிபி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டனை பட்டணம் 2 நிமிஷத்தில் முடியணுமா, அப்போது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டை கிரேவி. இது சாதம் அண்ட் இட்லி அண்ட் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரஞ்சாரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க செய்யலாம். ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சிடணும். அதோடு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமோ 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை போட்டு அதை பொரிய விடணும். அது பொரிஞ்ச பிறகு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டுடணும். நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி முடிஞ்ச பிறகு நான் இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ தக்காளிக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, பின்ன பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி. நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா கிரேவியாக வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் வர. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். தக்காளி ஒவ்வொன்றா எடுத்து கீழே போகிறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாலும் இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி எடுத்து கீழே போடுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ நான் அரைச்சி வச்சதை இதோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு அந்த தக்காளி இது மட்டும் வரும். அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்க பிறகு இதில் கொஞ்சோன்னு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக முட்டை கிரேவி மசாலா வாங்கி வச்சுருந்ததை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம உப்பு சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஸ்மெல், அந்த கரம் மசாலோட ஸ்மெல், அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி முடிச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இல்லை கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுணும். எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி அந்த நல்லாவே இதை ஸ்பெண்ட் பண்ணி விட்டாச்சு. ஸ்பெண்ட் பண்ணி விட்டு நல்லா ஒரு கிண்டி அதை கிரேவி பதத்துக்கு வர்ற வரையும் கொதிக்க விடணும். கொதிக்கவும் விட்டாச்சு. இதோடு நம்ம என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பச்சை முட்டையை உடச்சி இதோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். பின்ன ஆட் பண்ண பிறகு இதுவும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாவே கிண்டிக்கலாம். கிண்டின பிறகு அதுலேயும் முட்டை ஸ்மெல் போகிற வரையும் முட்டை ஒரு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பற்றி பிடிச்சிக்கும். ஸோ அது வரை நல்லாவே கிண்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இதோடு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையை நான் ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அந்த இதை எல்லா இடத்துலையும் கட் பண்ணி அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற ஒரு சுவையான ரெசிபி தான் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ முட்டைங்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ இட்லிக்கு நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பின்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து இது மாதிரி சின்ன குட்டியான ரெசிபி தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஹாப்பி ஹோம் சேனலில் நிறையவே பெஸ்ட்டான வீடியோஸ், உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் நிறையவே கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ.